ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். அவர் மைண்ட் இஸ் அன் இன்க்ரெடிபிள் டூல். நம் மனம் மிக சக்தி வாய்ந்தது. ஒரே ஒரு எண்ணத்தாலேயே நம்ம வீட்டில் இருக்கும் எல்லோரையும், சமூகம், நாடு, இந்த உலகம், கனிமங்கள், மினரல் கிங்டம், கிரகங்கள், நட்சத்திரங்கள் வரை எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர முடியும். இதுதான் இன்க்ளூஷன் ப்ராசஸ். அதே நேரம் ஒரே ஒரு எண்ணத்தால் இந்த எல்லாத்தையும் முழுக்க வெளியே தள்ளிவிடவும் முடியும். இதுதான் எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ். இவ்வளவு சுதந்திரமும் சக்தியும் கொண்ட மனம் உண்மையிலேயே காட்லைக் பவர் மாதிரி தான். இந்த சக்தி நம்முள்ள இருக்கிற தெய்வீக ஆத்மாவிலிருந்து வருகிறது. அவர் ட்ரூ ஸ்டேட்டஸ் இஸ் எ டிவைன் ஸ்டேட்டஸ். அதனால தான் சொல்றாங்க, த மைண்ட் இஸ் எவ்ரிதிங், வாட் யூ திங்க் யூ பிகம். இந்த மனம் இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வேண்டிய ஒரு புனிதமான வாகனம். ஆனால் ஈகோ உள்ளே வந்துடுச்சுன்னா கவலை, பயம், கோபம், பேராசை, இந்த உலகியல் குப்பைகள் மனசுக்குள்ள சேர ஆரம்பிச்சிடுது. எ கிளட்டர்டு மைண்ட் இஸ் எ ட்ரபிள்டு மைண்ட். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பளபளப்பான காருக்குள்ள நாம குப்பையை போட்டா அதை ஓட்ட முடியுமா? அதே மாதிரி தான் நம்ம மனசும். அப்போ தீர்வு என்ன? தேவையில்லாத எண்ணம் வந்தா இது எனக்கு பயம் தருதான்னு ஒரு வினாடி யோசிக்கணும். பயன் இல்லைன்னா விட்டுடணும். தினமும் சில நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து மூச்சை கவனிக்கிறதோ அல்லது இறைநாமத்தை ஜபிப்பதோ நடக்க வேண்டும். இதுவே மன சுத்திகரிப்பு. தங்கத்தட்டில் வைரம் வைப்போம், குப்பை வைப்போமா? மனம் அந்த தங்கத்தட்டு தான். கீப் யுவர் மைண்ட் கிளீன் அண்ட் யுவர் லைஃப் வில் பிகம் எ மாஸ்டர் பீஸ். மனதை சுத்தமாக வைத்தால் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். இறைவா நன்றி.